நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். இந்த நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நேரத்தில் எல்லாம் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன். இன்னும் நெருங்கி வந்து உம்மை துதிப்பேன். இந்த நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். துன்பத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்பமாய் மாறுமே ஸ்தோத்திரம். துன்பத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இன்பமாய் மாறுமே ஸ்தோத்திரம். துயரத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆறுதல் தருவே ஸ்தோத்திரம். துயரத்தின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆறுதல் தருவே ஸ்தோத்திரம். இந்த நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தருவே ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தருவே ஸ்தோத்திரம். பலவீன நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். வெள்ளத்தால் நிரப்புவே ஸ்தோத்திரம். பலவீன நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். வெள்ளத்தால் நிரப்புவே ஸ்தோத்திரம். இந்த நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். எல்லாமே இழந்தாலும் ஸ்தோத்திரம். இழந்ததை தருவே ஸ்தோத்திரம். எல்லாமே இழந்தாலும் ஸ்தோத்திரம். இழந்ததை தருவே ஸ்தோத்திரம். தேவைகள் மத்தியிலும் ஸ்தோத்திரம். எல்லாம் பார்த்துக் கொள்வீரே ஸ்தோத்திரம். தேவைகள் மத்தியிலும் ஸ்தோத்திரம். எல்லாம் பார்த்துக் கொள்வீரே ஸ்தோத்திரம். இந்த நீளமைக்காக ஸ்தோத்திரம். என்னை துதிக்கச் செய்தி ஸ்தோத்திரம். எல்லாமே எதிராக இருந்தாலும் இயேசு என் பக்கம் உண்டு ஸ்தோத்திரம். எல்லாமே எதிராக இருந்தாலும் இயேசு என் பக்கம் உண்டு ஸ்தோத்திரம். அவரில் அன்பு கூறும் எனக்கு எல்லாமே நன்மையாய் மாறிடும். அவரில் அன்பு கூறும் எனக்கு எல்லாமே நன்மையாய் மாறிடும்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119, 157 நாம் வாசிக்கிறோம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன் என்று இந்த சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை பகைக்கிறவர்களும் என்னை வேதனைப்படுத்துகிறவர்களும் என்னை எதிர்க்கிறவர்களும் அநேகராக இருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அநேகர் என்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நான் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகவே மாட்டேன். எவ்வளோ அருமையான ஒரு தீர்மானமாக இந்த தேவ மனிதர் தன் இருதயத்தில் வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான துன்பங்கள், இவ்விதமான எதிர்ப்புகள், விரோதங்கள், பகைகள் இப்படியெல்லாம் வருகிற போது ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகிறவர்களாக, நான் தான் ஆண்டவரை பின்பற்றி தானே வாழ்ந்தேன், அவரை நம்பிதானே ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவம், ஏன் என்னை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் வந்தவுடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. ஆண்டவரோடு கூட உமது சாட்சிகளை விட்டு விலகேன் என்று இந்த தேவ மனிதர் சொன்னது போல நாம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை துன்பங்கள் இந்த பாதையில் அவன் கடந்து போக நேரிட்டாலும் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை விதமான பாடுகள் வரட்டும், நாசமோசங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பசிகள் எனக்கு வந்தாலும் நான் அவரை விட்டு விலகுவதில்லை, அல்லது அவருடைய அன்பை விட்டு அது என்னை பிரிப்பது இல்லை. நான் அவருடைய அன்பில்தான் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு விலகாமல் இருப்பேன், பிரியாமல் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரை விட்டுவிட்டு ஓடுவதை விட்டுவிட்டு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரிடத்திலேயே ஓடுகிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்கிற போது இந்த துன்பத்திலும் இந்த வேதனையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த இடத்தில் துக்கப்பட்டிருக்கிறோமோ, வேதனை அனுபவிக்கிறோமோ, அதே இடத்தில் நாம் தலையை உயர்த்துவார். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தினார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக, விரோதம் செய்கிறவர்களுக்கு முன்பாக, துன்பப்படுத்தினவர்களுக்கு முன்பாக நாம் தலையை உயர்த்துகிற ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து கொள்வோமானால், அவரை விட்டு விலகாமல் நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவது நிச்சயம். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் ஆண்டவரே நான் உமது சாட்சிகளை விட்டு விலகேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது யார் என்று சொல்லி எந்த துன்பம் வந்தாலும் உம்முடைய அன்பிலேயே அவர் நிலைத்திருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையும் உம்மை விட்டு விலகாது, உம்மை விட்டு பிரியாது வாழ்கிற, உம்மோடு கூட ஒட்டி கொள்கிற வாழ்க்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து யாரெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுகிறார்களோ கர்த்தராகிய தேவன் அவர்களை அறிந்திருக்கிறீர். எந்த இடத்தில் சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி துன்பப்படுத்தினார்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அவர்களுக்கென்று ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி, அவர்கள் தலையை எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.